அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும். ஆன்மீகமை என்பர்களே, சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். 2015 ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக இரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது. அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம். ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள 00919443399023 009194339923 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இன்று சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது இரகசியம் என்றால் என்ன? இரகசியம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. இரகசியம். பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? இதுவே இரகசியமாக தான் இருக்கு. பிறப்புக்கு முன் இறப்பிற்கு பின் என்னன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இரகசியமாகத்தான் இறைவன் அதை வைத்திருக்கின்றார். உங்களோட உடல்ல இப்போ உயிர் இருக்கு. அந்த உடலினுள் இருக்கின்ற உயிர் இரகசியமாக இருக்கா, வெளிப்படையாக இருக்கா? இன்ன வரைக்கும் விஞ்ஞானம் அறிவியல் திணறிக்கிட்டு இருக்கு. உயிர் எங்கிருக்கின்றது, எப்படி இருக்கின்றது அப்படின்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு சித்தன் கண்டுபிடிச்சான். அந்த உயிர் என்னவாக இருக்கின்றது என்பதையும் சித்தன் கண்டுபிடிச்சிருக்கான். அதன் பின்பு இறைவன் என்னவாக இருக்கின்றான். அதாவது இந்த உலகத்தில் இறைவனே ரகசியமாகத்தான் இருக்கான். எப்படின்னா, ஆற்றலின் வெளிப்பாடாகத்தான் இறைவன் இருக்கின்றாரே தவிர்த்து இறைவன் டைரக்டாக நான் தான் இறைவன் அப்படின்னு ஒரு பொருளாக இல்லை, அரூபமாக இருக்கின்றான். ரூபமாக இல்லை, அரூபங்கள் அனைத்தும் ரகசியமே. இது அற்புதமாக சிவவாக்கியர் சொல்லுவார், எப்படி அவன் இருக்கான் இறைவன் அப்படிங்கிறத ரகசியத்தில். அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்த ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வள்ளீரேன் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. என்ன சொல்றாருங்க? அஞ்செழுத்திலே பிறந்த நம்மளை தான் சொல்றார், மனிதர்களை. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே பஞ்சபூதத்திலே பிறந்து பஞ்சபூதத்தையே உணவாக உட்கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அந்த 5 எழுத்தை சதா சர்வகாலமும் ஏதாச்சும் பஞ்சாச்சாரத்தை ஓதிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அவங்கள சொல்றார், ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகளே. நீங்களாம் பஞ்சபூதத்தால் ஆனவர்கள்டா, ஆனால் நீங்களாம் பாவிகளாக இருக்கீங்க. அஞ்செழுத்தில் ஓர் எழுத்தை அறிந்து கூற வள்ளீரேல். அதில் தான் சூட்சமும் ரகசியம் வச்சுருக்கான். அந்த 5 எழுத்தில் ஒரு எழுத்தை நீங்கள் அறிந்து உணர்ந்து அதுக்கப்புறம் அதை கூறுறதுக்கு உங்களால் முடியும்னா, அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுவான். அதாவது அம்பலம்னா நெற்றிப்புருவ மையம்னு பேர். அந்த அம்பலத்தில் அந்த நாதன் இறைவன் உங்களுக்கு தரிசனமாவார். இதுதான் அந்த பாடலில் இருக்கக்கூடிய பரிபாசை விளக்கம், ரகசியம். அப்போ இறைவனே ரகசியமாகத்தான் இருக்கின்றார். அதை கண்டுபிடித்து உலகத்திற்கு ரகசியமாகத்தான் சித்தர்கள் சொன்னார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. சித்தர்கள் எல்லாம் பரிபாசை ரகசியமாகத்தான் உள்ளது. ஏன் இந்த ரகசியம் இருக்கு? என்கிட்ட பல பேர் கேட்ட ஒரு கேள்வி, ஐயா சித்தர்கள் மனித குலத்திற்கு நல்லது தானே செய்ய வந்தாங்க, ஏன் அப்புறம் ரகசியமாக அவர்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க? டைரக்டாக சொல்லியிருக்கலாமே, எல்லா மக்களும் பயன்பெறுவார்களே அப்படின்னு பல பேர் நியாயமாக கேட்டாங்க. அதனால் அவர்கள் சொன்ன கடைசியான ஒரு வார்த்தை கூட, எல்லா சித்தர்களும் ஏமாத்துக்காரவங்க, எல்லாரும் எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்று நான் உங்களிடம் சொல்லுகின்றேன், சித்தர்கள் ஏமாற்றுக்காரர்களோ மறைத்தவர்களோ அல்ல. மறைச்சிருந்தா ஏன் பாட்டு எழுதணும்? ஏன் பாட்டு எழுதணும்? ஞான பாடல் ஏன் எழுதணும்? வைத்தியம் கண்டுபிடிச்சி ஏன் எழுதணும்?
ஜோதிடம் கண்டுபிடிச்சி ஏன் எழுதணும்? எதையும் சித்தன் மறைக்கவில்லை, பரிபாசையில் ரகசியமாக சொல்லி இருக்கின்றான், சொல்லாமல் போல மறைச்சிடல. அப்ப சித்தர்கள் உங்களுக்கு எல்லாம் மறைச்சிட்டாங்க, துரோகிகள் அப்படின்னா இறைவன் தான் மிகப்பெரிய துரோகி. ஏன்? இறைவன் தன்னை காட்டி கொள்ளல, உடல்ல உயிரை மறைவாகத்தான் வைத்திருக்கின்றார், பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை மறைவாகத்தான் வைத்திருக்கின்றார். என்ன தத்துவம்னு புரிஞ்சுங்க. சித்தர்கள் எல்லா கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர்கள். அப்படி இருக்க தகுதி இல்லாத ஒருத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரணமாக உதாரணத்திற்கு பஞ்சபூத தத்துவம் அடங்கும் கலை ஒரு கலை. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் அடங்குனா பிரபஞ்சத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் உங்களுக்கு கட்டுப்படும். காற்று வீசுனா வீசும், நெருப்பு எரியுனா எரியும். இந்த மானிடனாக பிறந்தவனுக்கு இந்த தகுதியெலாம் இல்லை. முதல்ல புரிஞ்சுங்க. கெட்டவன் மந்திரம் சொன்னாலும், கெட்டவன் ஒரு தபஸ் பண்ணினாலும் பலிக்கும், நல்லவன் தவம் பண்ணாலும் பலிக்கும். இதுதான் இதோட உண்மை. கெட்டவன்கிட்ட இந்த கலை போய், அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொன்னாங்க. பாத்திரம்னா அவனோட கேரக்டர், குணாதிசயத்தை அறிந்து பிச்சை போடாமல், அதை பிச்சை போடுறதுன்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்படி கொடுக்காம நேரடியாக கேட்டாங்களே சரின்னு கொடுத்துட்டோன்னா அவன் ஒரு மனதில் கெட்ட எண்ணங்களை வைத்திருக்கின்றான், கெட்டவனாக வாழ்ந்துட்டு இருக்கான். அப்படின்னா அவனுக்கு பிடிக்காதவனை என்ன பண்ணிடுவான்? சடார்னு எரிச்சிடுவான், அழிச்சிடுவான். அந்த ஒரு ஆன்மா துன்பப்பட்டால் யாருக்கு அந்த பாவம்? யார் கற்றுக் கொடுத்த குருவோ அவர்களையும் அந்த பாவம் சேர்ந்து தாக்குகின்றது. செய்தவனை தாக்காமல் அந்த குருவையும் சேர்ந்து தாக்கின்றது. அதனால் அவனும் அழிகின்றான், அவனுக்கு சொல்லிக் கொடுத்த குருவுக்கும் பாவம் சேர்கின்றது. இதனால தான் இதை நேரடியாக கொடுக்கல. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. இன்னொரு உதாரணம் சொன்னோன்னா அந்த ரகசியத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும், இறை சக்திக்கும் உங்களுக்கு புரியும். ஒரு கத்தி இருக்கு. கத்திங்கிறது ஒரு ஆயுதம். ஒரு சமயக்காரன் கையில் அந்த கத்தியை கொடுத்தீங்கன்னா பல காய்கறிகளை கட் பண்ணிட்டு சமைச்சு ஒரு 10 பேருக்கு சாதம் போட்டு 10 ஜீவன் வளருவதற்கு அவன் காரணமாக இருப்பான் அந்த கத்தியினால். அதே கத்தி ஒரு தீயவன் ஒரு கொலைகாரன் கையில் இருந்துச்சுன்னா அதே 10 ஜீவனை குத்தி கொன்று அந்த ஜீவனுக்கு துன்பம் விளைவிப்பான். இது கத்தியின் தவறா அல்லது கையாள்பவனின் தவறா என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். கத்திங்கிறது கலைகள். நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா, சித்தர்கள்ட்ட போய்ட்டு எனக்கு இதை கற்றுக் கொடுங்க அதை கற்றுக் கொடுங்கன்னு. அந்த கலைகள் கத்தி. நீங்கள் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த கலைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்களும் நன்றாக இருந்து ஒரு 10 ஜீவனுக்கு நீங்கள் நல்லது செய்யலாம். நீங்கள் தீயவர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த கலை கிடைத்தால் அது சித்தியான பின்பு அந்த கலையினால் பல ஜீவன்கள் துன்பப்படும். இதை அறிந்துதான் சித்த புருஷர்கள் அதை சொல்லவில்லை. குரு சிஷ்ய பந்தத்தில் தான் சொல்லித்தரப்படும். ஏன்னா ஒரு குருவிட்ட போய் சிஷ்யன் பூரண சரணாகதி அடைந்தவுடன் அவனோட பரிபக்குவ நிலைக்கு தவந்தது போல் அவனுடைய மனதில் அகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் நீக்கப்பட்ட பின்பு அவனுக்கு கலைகள் உபதேசிக்கப்பட்டால் அவனுக்கும் நல்லது, அவனால் பிறருக்கும் நல்லது. இதை உணர்ந்துதான் குரு சிஷ்ய பந்தத்தில்தான் உங்களுடைய எல்லா கலைகள், நீங்கள் கேட்கின்ற எல்லா விஷயங்களும் உபதேசிக்கப்படும். சித்தர்களிடம் நீங்கள் சரணாகதி அடைந்து எல்லா வளங்களையும் நீங்கள் பெற்றிடலாம்.